அத்தை வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டா? இருக்கட்டும் அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, மலரை கொஞ்சம் வர சொல்றீங்களா? நாங்க அதனால தானே ரெடியா இருக்கோம். நாங்க இப்ப கிளம்பி வந்துடுறோம். என்னது அத்தையுமா கூட வர்றாங்க? மலரோட தனியா போலாம்னு நினைச்சேனே, இப்போ என்ன செய்யறது? சரி வரட்டும், என்ன பண்றது? மலர், மலர் சீக்கிரம் வா. வாங்க ஆனந்த். ஏண்டி மாப்பிள்ளையே அவர் இவருன்ட்டு சொல்லி பழகு. பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடக்கூடாது இனிமே, சொல்லிட்டேன். சும்மா வருங்க கொஞ்ச நேரம். மலர் கிளம்பலாமா? சரி. எங்க அம்மாவும் நம்ம கூட தான் வர்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையில? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாராளமா அத்தையுமே வரட்டுமே. அவ ரொம்ப கூச்சப்பட்டுட்டே இருக்கா, அதான் சரி நானும் கூட வரலான்ட்டு முடிவு பண்ணேன். நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. எங்க உங்க அப்பா வரலையா நம்ம கூட? இல்லத்த, அப்பா வரணும்னு தான் நினைச்சாங்க. அப்புறமா நீ மட்டும் போயிட்டு வர்றியான்ட்டு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். உங்க அப்பாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா பூமாரி வேணா கூட்டிட்டு போகட்டா? சும்மா இருங்கல்ல, அதான் நான் கூட வரதானே செய்யறேன். அப்புறம் என்ன உனக்கு? அவ மட்டும் தனியா இருக்காள்ல வீட்டுல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ முதல்ல அமைதியா இரு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. ஏமா இப்படி பண்றீங்க? சும்மா இருங்கல்ல மலர். எதுவுமே நம்ம சொல்றத கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்காங்களோ அதை தான் நடத்துவாங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லட்டா? சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம்ல? இல்லத்த, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நான் இப்பதான் எல்லாமே சாப்பிட்டுட்டு வர்றேன். நீங்க ரெடினா நம்ம கிளம்பலாம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். சரி போலாமா? சம்பந்தியம்மா உள்ள வரலாமா? அம்மா என்னாச்சு? இவங்க இங்க வந்திருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. நீங்க என் பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள. என்னது, பூமாரிக்கு 2ஆம் தரமா மாப்பிள்ள பார்த்துட்டாங்களோ? ஐயோ, அப்படி மட்டும் இருக்கவே கூடாது. நான் தான் மலரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் மாப்பிள்ள. ஓ அப்படியா? மலரை கட்டிக்க போறியா? ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீங்க? நான் யாருன்னு தெரியாதா? தெரியலையே, அதான் கேட்க. நான் தான் பூமாரியோட மாமியார். இடி என்னடி நடக்குதுங்க? இந்த அம்மா ஏன் இங்க வந்திருக்காங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. எனக்கும் ஒன்னும் புரியல. இப்ப என்ன செய்ய? ஓ அப்படியா, வாங்கம்மா வந்து உட்காருங்க. இருக்கட்டும் தம்பி, நீங்க எங்க கிளம்புற மாதிரி இருக்க? ஆமாம்மா, என்கேஜ்மெண்ட்டுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போறோம் மலருக்கு. ஓ அப்படியா, நீங்க கிளம்புங்களா? அப்போ நான் பூமாரிக்கு அம்மாவை தான் பார்க்க வந்தேன். அவங்களும் எங்க கூட தான் வர்றாங்க. ஓ அப்படியா? மலரு, நீ கொஞ்சம் மாப்பிள்ளையை கூட்டிட்டு கிளம்பு, சரியா? அந்த அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. மாப்பிள்ளைக்கு எதுவும் தெரிய வேண்டாம், புரியுதா? ஆனந்துக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் இருக்கட்டும், இப்ப நடக்கிறது ஒன்றும் தெரிய வேணாம். நீ முதல்ல மாப்பிள்ளையை கூட்டிட்டு நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அந்த அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்ட்டு நான் பார்த்து என்ன ஏதுன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னம்மா நீங்க என்ன மட்டும் தனியா போக சொல்றீங்க? அப்போ நீ கொஞ்சமாவது நிலைமை புரிஞ்சுக்கோடி. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல, என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா? அம்மா என்னம்மா நீங்க கடைசி நேரத்துல சொல்றத மட்டும் கேளு மலர். ஒழுங்கா கிளம்பு. மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. நீங்க கொஞ்சம் எதுவும் நினைச்சுக்கிடாம மலரை மட்டும் கூட்டிட்டு கிளம்புறீங்களா? சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலர் கிளம்பலாமா? சரியா போச்சு, இந்த அம்மா கடைசி நேரத்துல காலை கவுத்தி விட்டுட்டாங்க. கூட்டிட்டு போங்க. என்ன மலர் பதிலே காணோம்? கிளம்பலாமா எப்படி? கிளம்பலாம். சரி வா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன மலர்? சரி. என்னாச்சு சம்பந்தியம்மா? நான் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தேன்ட்டு ரொம்ப குழப்படியா இருக்கீங்களோ? சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாங்க வந்து உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும். எங்க என் மருமக? மருமகளா? என்னாச்சு திடீர்னு மருமக மேல இவ்ளோ பாசம் உங்களுக்கு? அதான் என் பொண்ணும் வேணாம் நாங்களும் வேணான்ட்டு எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சுல, அப்புறம் என்ன? எதையுமே தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தியம்மா. எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நல்ல விஷயமா? என்ன நல்ல விஷயம்? என் பொண்ணை எப்போ உங்க வீட்டுல கட்டி தந்தனோ அதோட எல்லாம் எங்களுக்கு போயிடுச்சு. இப்பதான் என் 2வது பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து பேசியிருக்கேன். அதையும் கெடுக்கலான்ட்டு வந்திருக்கீங்களா வீட்டு பக்கம்? சேச்சா, என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க பாத்தீங்களா? பூமாரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். அவளை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியலையேன்ட்டு. அப்படியா? அதான் டிவோர்ஸ் வர போயாச்சுல, அப்புறம் என்ன? சம்பந்தியம்மா நீங்க கோவமா இருக்கீங்க. உங்க கோவம் நியாயம்ட்டு எனக்கு புரியும். ஆனா நான் இப்ப வந்தது பூமாரி எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக தான். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சம்பந்தியம்மா, என் பையனும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டான். பூமாரி இனிமே என் வீட்லயே வந்து படிக்கட்டும். சம்பந்தியம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மாப்பிள்ளை என் பொண்ணு அழைச்சிட்டு வர்றதுக்கு சரின்ட்டாரா? ஆமா சம்பந்தியம்மா, எல்லாத்துக்கும் சரின்ட்டாங்க. பூமாரி என் வீட்டுக்கு வர்றது மட்டும்தான் இப்ப பாக்கி. அவளை கூட்டிட்டு போலான்ட்டு தான் நான் வந்திருக்கேன். எங்க என் மருமக? உள்ளதான் இருக்கா, இப்பவே கூப்பிடுறேன். பூமாரி, அம்மாடி பூமாரி. ஐயோ, அத்தை வந்திருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ரொம்ப பயமா இருக்கா? பூமாரி யார் வந்திருக்கான்னு கொஞ்சம் பாரு. அம்மா அத்தை ஏங்க வந்திருக்காங்க? இதுவும் பிரச்சனையா? அவர் ஏதாவது திட்டி அனுப்ப சொல்லியிருக்காரா? சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் அத்தை உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க.
வந்திருக்காங்க. அம்மா நீங்க என்னம்மா சொல்றீங்க? நான் எதுக்கு என் வாயால சொல்லணும்? உன் அத்தையே அதை சொல்லுவாங்க, நீயே கேள. குமாரி எப்படிமா இருக்க? இருக்க. நீ கடுமையா என் மேல கோவமா இருக்கான்ட்டு எனக்கு நல்லா தெரியும். எல்லா கோவமும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆயாச்சு. இதுக்கு மேல என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிடுறீங்க? இது எந்த விதத்துல நியாயம்? எல்லாமே கார்த்திக் தாமா சொல்லிவிட்டான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி. அவனுக்கு நீ அந்த வீட்டுக்கு வரணும்ட்டு தான் ஆசை இருக்கு. அதான் என்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொன்னான். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு நம்புற மாதிரி இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பவித்ரா என் படிப்பு செலவுக்கு உதவி பண்ணாங்கிறதுக்காக கார்த்திக் வந்து அவ்வளோ திட்டிட்டு போனாரு. நீங்க என்னன்னு பார்த்தா இப்போ வந்து நின்றுட்டு கார்த்திக் என் மேல பாசமா இருக்காரு, அந்த வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏண்டி என்னடி சொல்ற? மாப்பிள்ள ஒன்னு வந்து திட்டினாரா? அது எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியாம. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஒரு விஷயத்தையாவது நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்காள்வ, எல்லாத்தையும் மறைக்கல செய்றாள்வ. எல்லாத்தையுமே மறந்துருப்போம் மாதிரி. நீ இனிமே நம்ம வீட்டுக்கே வா, அங்கேயே இருந்து படி. நீ படிக்கலங்கிற காரணத்துக்காக தானே அவன் உன்னை வெறுத்தான். இப்பதான் நீ படிக்கிறீல, அப்புறம் என்ன? அதுக்காக என்ன? நீ எனக்காகவாது வா. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் வர முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. ஏமா அப்படி சொல்ற? ஆமா, எனக்கும் அவருக்கும் செட் ஆகாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நீங்க என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிடுறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம்தான். நீங்க அப்படியே என்ன அந்த வீட்டுக்கு கூப்பிடுறதா இருந்தா, அவர் சொல்லி கூப்பிடுறதா இருந்தா அவர் தான் வந்து இங்க கூப்பிட்டுருக்கணும், நீங்க வந்திருக்க கூடாது. ஏண்டி யார் வந்து கூப்பிட்டா என்ன? உன் அத்தையே மனசு மாதிரி வந்திருக்காங்க, என்னடி பேசுற நீ அவங்க கிட்ட? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாமா? என் லைஃப் பிரச்சனை. ஏற்கனவே ஒரு வாட்டி காலை விட்டு தான் இப்படி ஆயாச்சு. சும்மா இருங்க கொஞ்ச நேரம். ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கால இவ. இங்க பாரு பூமாரி, நீ என்ன உண்மையா நம்பு. உன்னை நான் உண்மையா தான் அந்த வீட்டுக்கு கூப்பிட வந்திருக்கேன். ஏண்டி இப்படி பண்ற? அம்மா தயவு செஞ்சு விடுங்க, அவங்கள முதல்ல வீட்டை விட்டு அனுப்புங்க. சும்மா வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க, எரிச்சலா இருக்கு வர வர. பூமாரி இங்க வா. பூமாரி ஏடி விடுங்க சம்பந்தியம்மா, எல்லாம் எங்க மேலதான் தப்பு. நாங்க இவ்வளோ தூரம் அவளுக்கு கொடுமை பண்ணதுக்கு அவ இப்படி கூட பேசாட்டா எப்படி? சம்பந்தியம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவ கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவா, இதுக்கு நான் உறுதி. இல்ல அவளை நாங்க ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம், அதான் அவளோட பேச்சிலே வித்தியாசம் தெரியுது. அவ எப்போ மனசு மாதிரி எங்க வீட்டுக்கு வர்றாளோ அப்பவே வரட்டும். இல்ல சம்பந்தியம்மா, அவகிட்ட கொஞ்சம் பேசினா சரிப்பட்டு வருவா அவ. நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம். அவ வாழ்க்கையை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே கிடையாது. எல்லாமே எனக்கு புரியதான் செய்யுது. இருந்தாலும் பூமாரிக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை நம்ம கட்டாயப்படுத்த வேணாம். நான் கிளம்புறேன். நான் இந்த வீட்டுக்கு வரையிலே பூமாரியையும் சேர்த்து கூட்டிட்டு போவேங்கிற நம்பிக்கையோட தான் வந்தேன். ஆனா அவ இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா. இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன். ஐயோ சம்பந்தியம்மா, கிளம்புறேம்மா.